சார் நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அன்பில் சார்? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அவார்டு வாங்குறது. பல சாதனைகள் இன்றைக்கி நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்றைக்கி நிறையா செஞ்சிட்ருக்காங்க. குறிப்பாக எங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவருடைய பார்வை அதிகமாகிட்டே இருக்கிறது. கண்டிப்பாக இனிமேல் தான் எங்களுடைய சேலஞ்சஸே அதிகமாக இருக்க போகுது. கண்டிப்பாக நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரோட கைடன்ஸில் அதுக்கு ஒவ்வொன்றிற்கும் நாங்கள் தீர்வு காணும் விதமாக எங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலாட்டாவோட இன்னும் எங்களுக்கு ஊக்கத்தை தரும் என்கிற வகையை தான் நான் அதை பார்க்கின்றேன். அது நம்முடைய சிவகார்த்திகேயன், அதே மாதிரி இங்கே என்னுடைய நண்பன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யார் இந்த ஊருக்கே தெரியுங்கிற மாதிரியான நட்பு. ஆக இன்றைக்கு இவர்களோடு நாங்கள் மேடையில் இருக்கும்பொழுது உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது. இந்த நல்ல வாய்ப்பை வழங்கியதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. மகேஷ் அண்ணனும் சரி, நானும் சரி, நீங்களும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இளம் வயதிலேயே அப்பாவை இழந்துட்டு ஆனால் லைஃப்பில் ஏதோ பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஸோ இப்போ மகேஷ் அண்ணனுக்கும் அது என்ன மாதிரியான கஷ்டம் இருந்திருக்கும். ஸோ அதுலேயும் நான் நினச்சி பார்த்துக்குவேன் அப்பப்போ. அதே மாதிரி இன்னொரு ஒற்றுமையும் பார்க்குறேன், சார்ட்டையும் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது, அந்த மாதிரி ஜெயிக்கும் போது என்றைக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த விருதை நான் வழங்கினதில் எனக்கு ரொம்ப பெருமை, மகிழ்ச்சி, சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சிவா சார். உங்கள் 2 பேரை உங்களை பேச வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேருக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் சொன்னீங்களே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் அந்த மாதிரி ஒரு ஏவி உங்களுக்காக தேடி பிடிச்சி எடுத்துன்னு வந்திருக்காங்க சார். ப்ளீஸ் அதை பாருங்கள் சார். உங்களை பற்றி உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொன்னாருன்ட்டு. பொய்யாமை அவருக்கு வாக்கு கேட்டு வரல, எனக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கேன். அவர் ஜெயிக்கிறது நான் ஜெயிக்கிற மாதிரி. பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வாழ்ந்தேன், காஃபி டிடின்னு. அதுக்கு சார் வந்திருந்தாரு. அப்போ சாரை பற்றின பல உண்மையான திடுக்கிடும் தகவல்களை யார் எடுத்து கொடுத்தான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. கடைசியில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, இது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனாமா இது எடுத்து கொடுத்ததுன்னு. நான் கூட ஆமாம் சார் அப்படி சொன்னேன். அது என்னதான் அன்றைக்கி ஜாலியாக அப்படி பேசியிருந்தாலும் அன்றைக்கி ஒன்று சொன்னார், நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க டிடி, ஒரு நாள் இவர் பெரிய மினிஸ்டர் ஆகிடுவார், எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு அன்றைக்கி சொன்னார் அந்த நிகழ்ச்சியில்.